நேஷனல் புக் ட்ரஸ்ட் மாவட்ட நூலக ஆணைக்குழு, மதுரை மாவட்ட தமிழ் இயக்கம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மற்றும் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்திய புத்தக கண்காட்சி புத்தாண்டை புத்தகத்துடன் கொண்டாடுவோம் என்ற நோக்கில் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் எழுதிய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற நூல் விமர்சன விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் ஷேக் நபி தலைமை வகித்தார். பகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற தலைவர் முனைவர் நேரு நூல் மதிப்புரை வழங்கி பேசும் கலை பற்றிய இந்த நூலின் சிறப்புகளை மற்றும் இறையன்பு அவர்களின் எழுத்தாளுமை பற்றி எடுத்துரைத்தார். தமிழ் இயக்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் மாரியப்பன், இணை செயலாளர் அபுதாஹிர், வாசகர் வட்ட தலைவர் சண்முகவேலு, மாநகர செயலாளர் முத்துமணி, அரிமா ஆதித்யா மற்றும் சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார்கள். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மண்டல மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். கிளை மேலாளர் மகேந்திரன் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். அப்படி பார்க்கக்கூடாது மூக்காத்துறாங்க கம்பர் ஒரு நகைச்சுவை பாடல் சொல்வார். அது நகைச்சுவை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு இலக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மிக அழகாக பண்ணியிருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய கட்டம் தான் ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா வாழ்த்துறை அமெரிக்காவிலே தேனி கூட்டம் இருக்கிறது. இந்த தேனி கூட்டங்கள் தனித்தனியாக பேசுவதில்லை. ஆப்பிரிக்காவில் எப்படி தேனி அந்த நீங்கார விட்டு தன்னுடைய தொடர்பு செய்கையை தன்னுடைய பார்த்தீர்கள் சொன்னால் நம்மளுக்கு தான் எளிதாக இருக்கும். ஏங்க அலெக்சாண்டர் போல நம்முடைய தொலைபேசியில வேலை பார்த்தவர்கள் தொலைபேசியில பேசுறது மிகப்பெரிய இதா இதுக்கெல்லாம் ஒரு கட்டையா நம்ம எழுதணுமா என்று கூட சில நினைக்கப்படும். ஆனால் அந்த தொலைபேசி உரையாடல் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமானவர்களோடு பேசும்பொழுது நாம் எப்படி பேசுவது, நாம் ஒரு மிகப்பெரிய அதிகாரியை இருக்கிறோம். இந்த தொகுப்புக்கே ஒரு இலக்கணத்தை செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தொகுப்பாளருடைய பணி என்பது உற்சாகப்படுத்துவது. அப்புறம் அங்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போ நான் உடனே சொன்னா இங்கே வாங்க நம்ம ஸ்கூல் நடத்துங்க அப்படின்னு சொன்னா அண்ணனோட விருதுமே எனக்கு நீங்க நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்காரு. இன்னைக்கு வாசகர் மன்ற சார்பா நிறைய நிகழ்வு நடக்கிறதுக்கு அடித்தளம் விட்டவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையான சமூக அவர்களையும் இப்போ மனிதவர்களை நான் வரவேற்கிறேன். அதுக்கடுத்தது வந்துக்கிட்டு முக்கியமானது கவிஞர்